எந்த விஷயத்துலையுமே மனசாட்சிக்கு விரோதமாக வாழ மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்கன்னு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை சொல்லலாம். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு வாழ்ந்து வருவாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், வருகின்ற நாட்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் ஞான மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பாக்கியத்தில் செஞ்சிருக்கிறார். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய தாய் தந்தையரோட அன்பு ஆதரவு கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்க மூலிமா அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில சங்கடங்கள் இருந்திருக்கும். அந்த சங்கடங்களை எப்படா சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலியமாகவே அது வரும். அந்த தீர்வு வரதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்படுங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சப்தமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய செயலில் ஒரு வேகத்தை ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீங்களே கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக கடந்த நாட்களில் இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான். தொழிலில் ஒரு சிலர்லாம் இடமாற்றம் செய்யுங்க. அதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி ஏதாவது மாற்று வேலை அல்லது அதே தொழிலில் வேறு இடத்துக்கு எங்கேயாவது இடமாற்றம் செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வருகின்ற நாட்களில் குறிப்பாக இந்த மாத வரிகளும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறார். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறவர் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அன்பு அதை கொடுக்கக்கூடியவர், காதலை கொடுக்கக்கூடியவர். அதனால் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணப்புழக்கமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வரவேண்டிய பணமும் ஓரளவுக்கு கரெக்டான டைமில் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை மனக்கசப்பு எல்லாம் சரியாக்கி ஓரளவுக்கு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா பாக்கியத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஆசையை உருவாக்குவார். அதனால் வாங்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். வேலையில் கூட ஒரு சில நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குருவோடைய பார்வை எங்கே இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை கொஞ்சம் கொடுத்தாலும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்தாலும் குருவோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில மனக்கஷ்டங்களும் இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கூட திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். கடந்த ஓராண்டுகளாகவே கொஞ்சம் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் சரியாகும். உங்களுக்குள்ளே இருந்த அந்த மந்த நிலை மாதிரி நீங்களே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தைரியம், உங்களுடைய செயல்பாடை பார்த்து மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க. நீங்களே இந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சீங்க, நீங்களே அவ்வளோ சுறுசுறுப்பாக செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வேகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கையிலையுமே ஓரளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம்.
என்ன இந்த பணப்புழக்கம் இருக்குது இல்லையா, அதை உடனடியாக உங்களுடைய நண்பர்கிட்டயோ உறவுகிட்டயோ கொடுத்து ஏமாறாமல் ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். விவசாயிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் அந்த நெருக்க நிலையிலே கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் சக மாணவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்வதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். நண்பர்கிட்ட கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக ஒரு சில நண்பர் மூலிமா ஏதாவது உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் இந்த தனுசு ராசி மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 14, 15, 16லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். ஏன்னா புதன் வக்கிரகமாக இருக்கிறார். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரலாம். ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய விநாயகரை வழிபடும் போது ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த நெருக்கடி நிலை கொஞ்சம் மாறும். பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த மனக்கசப்பு நீங்கி ஓரளவுக்கு இணக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நோயினால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனும் குரு பகவானாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்களை குரு பகவான் தடுப்பார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இருக்குது. அதுவும் கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வீண் விரயங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாமே மருத்துவ செலவே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவ செலவு கொஞ்சம் குறையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். கரெக்டான டைமில் தூக்கம் இல்லாமல் ஒரு சிலர்லாம் 10 மணிக்கு படுத்தா 12 மணிக்கு தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகளும் சரியாகும். உங்களுடைய தைரியம் அதிகமாகும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவார். உங்களுடைய தைரியமும் அதிகமாகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உடலில் இருந்த அந்த அசதி தேவையில்லாமல் ஒரு சோம்பேறித்தனம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இடமாற்றமோ பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில மனிதர்களால் இருந்த பிரச்சனைகள், ஒரு சில உறவுகளால் இருந்த பிரச்சனைகள்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால திட்டமிடாமல் எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட வேண்டாம். திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தது இல்லையா, மனதிலையும் சரி உறவுகளாலேயும் சரி ஒரு சில சங்கடங்கள் இருந்தது இல்லையா, அந்த சங்கடங்கள் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பு அப்படின்னாலும் கூட குடும்பத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கையில் ஒரு அளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். ஒரு சிலருக்கு கண் பார்வையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பாதிப்புகள் இதெல்லாம் சரியாகும். அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால ஒரு சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த பாதிப்பை கொஞ்சமாவது தடுப்பார். அதனால் அந்த மந்த நிலை கொஞ்சம் மாறும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்
விஷயங்கள் நடக்கும். நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது மட்டும் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால வார்த்தையில் கொஞ்சம் தடிமன் வரும். டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். ஏன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தினமுமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் குருவே நமக. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து குரு பகவான். அதனால் நீங்கள் குரு பகவானை வழிபடுறது, வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது உங்களுடைய குரு ஆசிரியர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரமோ எடுத்து கொடுங்க. அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையணும். மேலும் மேலும் நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர், உங்களுக்கு முதல்ல படிக்க எழுத கற்றுக் கொடுத்த உங்களுடைய ஆசான்கிட்ட ஆசி வாங்கிக்கோங்க. அது உங்களுடைய தாய் தந்தையாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆசியை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.